போயிடாதீங்க. நீங்க எல்லாமே ஒரு நிமிஷம் கூட என்னால உயிர் வாழ முடியாது. பிரார்த்தனா, கவலைப்படாத. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நீங்க இல்லாத உலகத்தை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதீங்க. என்னை விட்டு போயிடாதீங்க. ஹலோ. கங்க்ராச்சுலேஷன். எதுக்கு? உங்க வேதனைக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் வந்தாச்சு. புரியலையே. அதாங்க உங்க பிரார்த்தனா குணமாயிட்டாளே. உங்களை எனக்கு தெரியாதா? நான் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க பொண்டாட்டிங்க. நீங்க எனக்காக இவ்வளவு தியாகம் பண்ணிருக்கீங்க. ஆனா நான் உங்களுக்காக ஒண்ணுமே செய்யலையே. நான் பேச வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆனா நீங்க பேச வேண்டிய நேரத்துல எல்லாம் பேச முடியாம விதி உங்களை தடுத்துச்சு. இப்போ அந்த விதியை பேச முடியாம பண்ண போறேனே. பிரார்த்தனாவை எனக்கு தங்கச்சின்னு தான் சொன்னேன். இல்லைங்க, நான் தான் அவளுக்கு தங்கச்சி. பார்த்தா அவளுக்கு நான் தான் வாழ்க்கையை விட்டு கொடுக்கணும். துளசி, நீ வாழ்க்கையை விட்டு கொடுக்கணும்ன்ற அவசியமே இல்ல. இதுவரையிலும் இல்ல, இனிமே இந்த துளசியே இல்ல. உங்களை விட்டு நான் இந்த உலகத்தை விட்டே போறேன். துளசி, துளசி, அவசரப்படாத. தயவு செஞ்சு என்ன காப்பாத்த நினைக்காதீங்க. ப்ளீஸ் துளசி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. என்ன உயிரோட சித்திரவதை பண்ணாத ப்ளீஸ். எல்லா பொண்ணுங்களும் சாகும்போது சுமங்கலியா போகணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா அவங்க உயிர் போகும்போது அவங்களுக்கே தெரியாது. அந்த விஷயத்துல நான் ரொம்ப பாக்கியசாலி. உங்க கூட வாழ்ந்த கொஞ்ச காலம் நான் திருப்தியா வாழ்ந்துட்டேன். சந்தோஷத்திலே நான் போய் துளசி, துளசி, துளசி.
துளசி 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 கரண், திலீப் பேசுறேன். நம்ம வாழ்க்கையில விதி விளையாண்டுடுச்சு. இப்ப உடனே காளியப்ப ஹாஸ்பிட்டல் வாங்க. கரண், டோன்ட் வரி, ஷீஸ் ஓகே. துளசி, என்னம்மா இப்படி பண்ணிட்ட? என்னைக்குமே நான் உன் புருஷன்தாம்மா. என்னால பாதிக்கப்பட்ட அந்த பிரார்த்தனாவை அவ இருந்த நிலைமையில என்னால விட்டு வர முடியுமா? நீ இதை புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் அவசரப்பட்டியம்மா. நான் செஞ்சது தப்புன்னு நீ நினைச்சா என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. அப்படியே சொல்லாதீங்க. அம்மா, எனக்கு ஒரு தங்கச்சி மட்டும்தான் இருந்தா. அவளுக்காக சரியோ தவறோ என்னென்னமோ நான் பண்ணிட்டேன். ஆனா இப்ப எனக்கு இன்னொரு தங்கச்சி கிடைச்சிருக்கா. நீ பண்ணது ரொம்ப தப்பான முடிவு. ஆனா அந்த தப்பான முடிவுதான் என்ன திருத்திருச்சு. நான் மனுஷன் ஆயிட்டேன். இந்த கரண் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நான் லைஃப்ல பார்த்தது இல்ல. இப்ப நீ உன் கணவனோட தான் வாழணும். அதான் முக்கியம். You're really great. நீங்க தியாகத்துக்கே இலக்கணம் ஆயிட்டீங்க. சரியான நேரத்துல வந்து என் கண்ணு திறந்துட்டீங்க. காதலிக்கு ஒரு புது விளக்கத்தை தந்திருக்கீங்க. நான் உங்களை காதலிச்சேன்னு சொல்றத ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில விதிதான் விளையாடிடுச்சு. துளசி வாழணுன்ற எண்ணத்துல என் நிலைமைய மறந்து அவளோடதான் வாழ்வேன்னு சொன்னீங்களே, நீங்க ஒரு உண்மையான கடமை நிரூபிச்சிட்டீங்க. பொண்ணுனாலே பொறாமைன்னு சொல்லுவாங்க. ஆனா பொறுமைன்னு ஒரு புது அர்த்தத்தையும் நீ தந்துட்ட. உன்னோட தியாகத்துக்கு முன்னாடி என் காதல் தோத்துடுச்சு. அப்படி சொல்லாதம்மா. நியாயப்படி பார்த்தா நீதான் அவருக்கு மனைவி. துளசி, மறுபடியும் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறியாமா? என்ன வார்த்தை சொல்ற நீ? இந்த ஒரு வார்த்தை உன்னால தாங்கிக்க முடியலையே. என்ன கரணோட மனைவின்னு சொன்னியே, அது மட்டும் என்னால தாங்கிக்க முடியுமா? வாழ்க்கையில காதல் வரலாம் போலாம், ஆனா கல்யாணங்கிறது நிரந்தரமானது. அதை யாராலையோ மாத்தவோ மறைக்கவோ முடியாது. ஒரு காதலிக்கு அவளோட நினைவுகளே போதும். ஆனா ஒரு மனைவிக்கு
அவளோட தாலியும் புருஷனும் தான் வாழ்க்கையே. என்ன பொறுத்த வரைக்கும் காதல் வேற, வாழ்க்கை வேற. ரெண்டுத்தையும் எடுக்காதீங்க ப்ளீஸ். கரண், துளசி, நீங்க 2 பேரும் இனிமே சந்தோஷமா இருக்கணும். இத பாருமா, நான் ஐயப்பனும் இல்ல, நீ மாளிகைபுரத்து அம்மனும் கிடையாது. நாம சாதாரண மனுஷங்க. நம்ம காதலுக்கு எந்த தடையும் வராது. நான் கரண், நான் உன்னை இந்த அம்மன் மாதிரி காத்திருக்க விடவே மாட்டேன். போதுமா?